ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய எம்ப்ளாயி போர்ட்டல்லேருந்து உங்கள் எஸ்டாப்ளிஷில் உங்களுடைய எம்ப்ளாய்க்கு எப்படி நம்ம ஹெட்செட் மார்க் ஆஃப் ஹெட்செட் மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப தெளிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஎஃப் லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயர் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் காட்டும். இது ஓகே பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஐடி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எம்ப்ளாயராக இருந்தால். ஸோ உங்களுடைய எம்ப்ளாயர் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்குண்டான பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கீழே இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி கீழே சைன் இன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைன் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அலர்ட் சொல்றாங்க பாருங்க. என்ன அலர்ட்னா, இபிஎஃப்ஓ கைடன்ஸ் படி நம்ம வந்து ஒரு ஆள் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ள நம்ம வந்து அவங்க டேட்டா ஆஃப் ஹெட்செட் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க எஸ்டாப்ளிஷ்ல இருந்து யாராவது வெளியாயிட்டாங்க அப்படின்னா 1 மந்த்துக்குள்ள நீங்க அவங்க மார்க் ஆஃப் ஹெட்செட் அப்ளை பண்ணிருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஹெட்செட் மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மெம்பர்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மெம்பர் அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெம்பர் ப்ரொஃபைல் ஒன்று வரும். இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஸோ இந்த பேஜ்ல பாருங்க, உங்களுடைய மெம்பர் ஐடி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல யூஏஎன் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணணும். யூஏஎன் நம்பர் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எம்ப்ளாய் யார் வேலையை விட்டு போனாங்களோ அவங்களுடைய யூஏஎன் நம்பரை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இப்போ யூஏஎன் நம்பரை நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ சர்ச் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எஸ்டாப்ளிஷ்ல வேலை பார்க்குற அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல இங்க பாருங்க, மார்க் ஹெட்செட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மார்க் ஹெட்செட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களுக்கு வருது பாருங்க. இது ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க, ஹெட்செட் ஆஃப் ரீசன் அப்படின்னு கேட்கறாங்க பாத்தீங்களா, எதுக்காக போனாங்க அப்படிங்கறது நீங்க இதுல மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஷார்ட் சர்வீஸ் அப்படிங்கறத மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் ஹெட்செட் டேட் கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க எந்த மாசம் அவங்க வேலையை விட்டு போனாங்களோ, அதாவது ஒர்க்கிங் டேஸ் நீங்க சம்பளம் கொடுத்துருப்பீங்களா, இப்போ போன மாசம் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா போன மாசம் 30ஆம் தேதி வரையும் அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. சொல்ல அந்த 30 அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணணும். அவங்க எந்த மாசம் எந்த டேட் வரையும் வேலை பார்த்தாங்களோ அதை தான் உங்களுக்கு டேட்டா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு அடுத்து கீழே அதே டேட்டு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். இல்லைன்னா அப்படின்னு இல்லைனாலும் நீங்க அதே டேட்டை இந்த இடத்துல கீழே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கறத கொடுக்கணும். இப்போ பாருங்க, சேவ்னு கொடுத்த அடுத்த பேஜ்ல மெம்பர் ஹெட்செட் அப்டேஷன் ரிக்வெஸ்ட் ஜெனரேட் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் அப்ரூவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர் ஹெட்செட் ஆனதுக்கான மார்க் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அப்ரூவலுக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ரூவல் பண்ணணும். நம்ம சேவ் கொடுத்ததுமே இது வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க தப்பா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெலிட் அப்படிங்கறத கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். கரெக்டா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்களே அப்ரூவல் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா ஆஃப் ஹெட்செட் நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இதை அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மெம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல மெம்பர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற பேஜுக்கு தான் நம்ம போகணும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல அப்ரூவல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்ரூவல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஸோ அப்ரூவலுக்குள்ள போனதுமே பாருங்க, இந்த இடத்துல மெம்பர் ஹெட்செட் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, நம்ம யாருக்கோ மெம்பருக்கு வந்து ஹெட்செட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக அப்ரூவலுக்கு இருக்குது. இந்த இடத்துல அவங்களுடைய நம்பர் பார்த்துக்கலாம். மெம்பர் ஹெட்செட் பண்றதுக்காக இந்த பெண்டிங்ல நிக்குது. ஸோ இந்த இடத்துல வியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படிங்கறத பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்ரூவல் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க ஹெட்செட் ஆனது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தடவை நல்லா டீட்டெயிலா வியூவை கிளிக் பண்ணி டீட்டெயிலா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ரூவல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்ரூவல் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா இதை அப்ரூவல் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஸோ ஓகே அப்படிங்கறத கொடுக்குறேன். ஓகே கொடுத்தது லோட் ஆயிட்டு அப்ரூவ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு பாத்தீங்களா அந்த இடத்துல. ஸோ இவங்களுக்கு ஹெட்செட் மார்க் ஆஃப் ஹெட்செட் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஹெட்செட் மார்க் பண்ணிட்டோம். இப்படிதான் நம்ம ஹெட்செட் மார்க் பண்றது எம்ப்ளாயர் போர்ட்டல்ல இருந்து நம்ம வேலையை விட்டு யாராவது நம்ம கம்பெனில இருந்து போயிட்டாங்க அப்படின்னா. ஓகேங்களா? நம்ம சேனல்ல ஆன்லைன் சம்பந்தமா முக்கியமா பிஎஃப் சம்பந்தமா நான் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு பிஎஃப்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்க, நம்ம பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். பிஎஃப் சம்பந்தமா பணம் எடுக்கிறது, பணம் போடுறது, எம்ப்ளாய் ஆட் பண்றது, ஹெட்செட் பண்றது, அதே மாதிரி எம்ப்ளாயி போர்ட்டல், எம்ப்ளாயர் போர்ட்டல், பணம் சம்பந்தப்பட்டது, டேக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது,
பிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.